நம்ம சேனல் மாதிரியே இந்த படமும் ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லலாம். நிறைய பேத்துக்கு தெரியவே இல்லை. ரெட்ரோ கிளாசிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த நைபர். படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த மெயின் கேரக்டர், அதாவது அந்த ஹீரோ எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு கிரே ஷேடு உள்ள ஆள் தான். அதே சமயத்தில் அந்த கிரே ஷேடு உள்ள ஒரு நல்ல ஆள் தான். ஏன்னா பண்ணுறது இல்லீகலான விஷயங்களா இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு இறக்க குணம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இந்த கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. இதைத்தான் வந்துட்டு ஓப்பனிங் சீன்லேயே நம்மளுக்கு புரிய வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் டைட்டிலே போடுவாங்க. எடுத்த உடனே கதைக்குள்ள போயிடுது. ஸ்டார்டிங்லேயே அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. படம் பார்க்கும்போது அப்படியே பரபரப்பா பயங்கரமா போகும். ஏன்னா நம்மளுக்கே அது பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் வந்துட்டு நம்ம படம் பார்க்குற நம்மளுக்குமே அது வந்து தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துல வந்துகிட்டே இருக்கும். அது ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஒரு ஹைப் போய்கிட்டே இருக்கும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரியே போகும். ஏன்னா ஓப்பனிங் சீன்லயே வந்துட்டு ஒரு கார் சேசிங்லயே ஆரம்பிக்கும். அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே சம்திங் ஏதோ ஒரு சாங் ஒன்று பாடும், அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறம் டைட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹீரோவான ஜான், அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாரு. அதுதான் மேட்ரு. இவர் இல்லீகலாக பண்ணிட்டு இருந்தாலுமே இவர் வந்துட்டு அதை கடைசியாக முடிச்சுட்டு நம்ம யாருக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் லவ்வர் ரோசி கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பார். இப்படிதான் இருக்கும். அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கேஷை வந்துட்டு, அதாவது இவருக்கு வேலை தரக்கூடிய அங்கிள்னு சொல்லக்கூடிய நீலுங்கிற ஆளுகிட்ட போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்துட்டு கிளம்புறாரு. அதே சமயத்தில் இந்த ரோசிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டை வந்துட்டு பைனாக்குழல பார்க்கறது தான் வேலை. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வெளியே போன அந்த சமயத்துல சனியை உள்ள என்டர் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. அதை வந்து சிம்பிளா வச்சு திரைக்கதையில வந்துட்டு எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டாலே போதும். அந்த அளவுக்கு அந்த மாதிரிதான் இந்த படம் இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இந்த படம் இருக்குது. அதாவது என்ன ஆகுதுன்னா, ஜான் வந்துட்டு இந்த நீலுகிட்ட கேஷ் கொடுத்துட்டு போற டைம்ல அவன் ரிட்டர்ன் வந்து பார்த்தா இவன் ரோசி இருக்க மாட்டான். இதுதான் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜான் வந்துட்டு எங்க போயிருப்பா என்னன்னு வந்துட்டு உள்ளுக்குள்ள தேடுவான். இவன் வச்சிருந்த காசெல்லாம் இருக்கும். அப்போ சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கிளைமேக்ஸ் தான். ஃபுல்லா அப்படியே அதை நோக்கி தான் போகும். படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்க சவுண்ட்ஸ் வேணும் எங்க வேண்டாங்கிறது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் மேல இந்த ஜானி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயோடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அது அப்படியே சைலண்ட் ஆயிடும். பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லாம பார்த்தா சைலண்டே ஒரு டென்ஷனை பில்டப் பண்ணும். அந்த மாதிரிதான் வந்துட்டு அப்படியே நகர்ந்துட்டு போகும். சூப்பரா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போய் வந்து அதை பத்தி அங்க தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சப்பையா இருந்தாலுமே ஓகே தான். இது வந்து 2016 அப்போ வந்து ஒரு சூப்பரான படம் தான். ஆனா அப்பவே இதை வந்து அவனும் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. ஒரு அண்டர்ரேட்டடா இருக்குது. இந்த மாதிரி தப்பு செய்யறவங்க அவங்க திரும்பவும் அதை அனுபவிச்சுட்டு ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க இதை விட்டு வெளியே வரவே முடியாது. இந்த செயினை வந்துட்டு உடைக்கவே முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸ்லுமே அப்படிதான் முடிகிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். பட் என்னன்னா இந்த படம் வந்துட்டு போர் அடிக்காம போகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அது நம்மளை போர் அடிக்கக்கூடாது. அதுக்கு தான் படத்துக்கு போறோம். ஆனா இப்ப வர படங்கள் அப்படியே இருக்கு. ஒரு டெம்ப்ளேட் படமா இருந்தாலும் அதை கரெக்டா எடுக்கணும். அதை கூட கரெக்டா எடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இவனுங்களா படம் எடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் தான். ஆனா எவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்கிறது தான் மெயின். ஒரு படத்தை பார்க்குறோம், அது எவ்வளவு தூரம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதுங்கிறது தான் முக்கியம். அது இந்த படம் நல்லாவே பண்ணுது. இந்த படம் ஏன் தமிழ்ல எவனுமே சுடலைன்னு தெரியல. ஒருவேளை எவனுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ்ல எடுத்தானுங்கன்னா பயங்கரமா கல்லா கட்டும். ஒரு நல்ல எம்ஜி என்டர்டெயின்மெண்ட்டா தமிழ்ல இருக்கும். ஆனா இது யாரும் எடுக்கல. ரைட்ஸ் வாங்கி கூட எடுக்கலாம். ஆனா எடுப்பானுங்களான்னு தெரியல. எங்க ரைட்ஸ் வாங்க போறானுங்க. அடிச்சு விட்டு ஒரு சூப்பரா ஒரு இந்தியன் வெர்ஷன் எழுதுனோம்னா அட்டகாசமான ஒரு படம் வரும் இதுல இருந்து. ஆனா அது பண்ணுவாங்க தெரியல. இந்த படத்துல என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிருவாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் வந்து போகும். ஆனா என்ன ஆகுதுன்னா திரும்ப மாட்டிப்பானுங்க. இந்த மாதிரிதான் வந்து டென்ஷன் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டே போறாங்க. அதெல்லாம் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது. எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கானுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யாருமே சொல்லல. நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி படங்களை எல்லாம். இதுல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில அவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த பிலிம்ல தான் எடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல வந்துட்டு அந்த பிலிம் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது அது. அதே மாதிரி அதுல வரக்கூடிய சில பாடல்கள் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு லைட் மெட்டல் சாங்ஸ் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு அதெல்லாம். இந்த படம் வந்து 1.5 மணி நேரம் தான் ஓடுது. டக்குன்னு முடிச்சுட்டானுங்க. ஸோ ஒரு ராவான கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்க. ஒர்த்து.